இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்லோட் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கிச்சனோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்களோ இல்லை பார்க்காதவங்க வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஷெல்ஃப்ஸ் லைனர்ஸை எப்படி வந்து நான் புதுசாக போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியான விலையில் 80 ருபீஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணது. ரொம்ப சூப்பரான ஒரு ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லா ஷெல்ஃப்ஸ்லையுமே நான் இந்த ரைஸ் பேக்கை தான் வந்து கட் பண்ணி போட்டுட்ருப்பேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனால பிளாஸ்டிக் ஷீட்ஸ் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆல்டர்னேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். ஓப்பன் ஷெல்ஃப்ஸ், அதாவது மாடலர் கிச்சன் இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸ்மால் இண்டியன் மாடுலர் கிச்சன் அப்படின்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ½ கூட எடுக்காது உங்களுக்கு இந்த வேலை முடியறதுக்கு. முதல்ல நான் வந்து எந்த ஷெல்ஃப் வந்து தொடச்சிட்டு அதுக்கு கீழே வந்து லைனர்ஸ் போட போகிறனோ அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு கீழேயே வச்சுருக்கேன், மேடை மேலேயே. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப மெஸ்ஸியாகிடும். இப்போ இதை தொடச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பரே வந்து திக் ஷீட்ஸாக கிடைக்கும். இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது வந்து வேரியஸ் கலர்ஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் அந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டு பின்னாடி முன்னாடிலாம் இழுக்கும் போது அந்த பேப்பர் மடங்கி கசங்கி அந்த மாதிரிலாம் ஆகாது, நல்லா திக்காக இருக்கும். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாடலர் கிச்சன்றதுனால கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதை சூஸ் பண்ணேன். செல்ஃப் டிசைன்டு பேப்பர்ஸ் திக்காக இருக்கும். மேலே வந்து ரஃப் ஃபினிஷ் அப்படின்றதுனால நான் சொன்ன மாதிரியே மேலே வச்சுக்கிற அந்த டப்பா கண்டெய்னர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக மூவ் பண்ணலாம். எல்லா ஸ்டேஷ்னரிலையுமே அது அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக. முதல்ல வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இதை கட் பண்ணணும் அப்படின்றத. இதே லென்த் இருக்க ஷெல்ஃப்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பேப்பர்ஸ் வாங்கிக்கோங்க. நான் மொத்தம் 4 பேப்பர்ஸ் வாங்கியிருக்கேன், அதாவது 4 ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். 80 ருபீஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணது. இப்போ மெஷர் பண்ணிக்கிட்டேன். கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஷெல்ஃபில் வந்து நீங்கள் எப்பயுமே பேப்பரை மடித்து அந்த கார்னரை மடித்து போடக்கூடாது. இந்த க்ளோஸ்டு கேபினெட்ஸ் எல்லாமே இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி செலோ டேப்பை நான் வந்து பின்னாடி பக்கம் ஒட்டுறேன். அப்போ அந்த ஷெல்ஃபில் அதை ஒட்டிக்கிட்டா மூவ் ஆகாது. சின்ன பீஸாக 4 இடத்துலையுமே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டபுள் டேப் போடாதீங்க, அப்போ அது வந்து எடுத்துட்டு நம்ம திருப்பியும் ரீயூஸ் பண்ண முடியாது, கிழிஞ்சு போயிடும். இப்போ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது உள்ளே அந்த ஏர்லாம் போயிருக்கும், அதனால கையில் அப்படியே நீவி விட்டிங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷாக அது வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ அடுத்த ஷெல்ஃப் கீழேயும் அதே மாதிரி போட்டுட்டேன். இந்த கார்னர்ஸ் தான் சொன்னேன் பாருங்கள், மடக்கிலாம் விடக்கூடாது. கொஞ்சம் இப்படி நமக்கு தெரியணும் இது நகராது, நம்ம செலோ டேப் போட்டிருக்கோம். அப்போ தான் உள்ளே வந்து பூச்சியெல்லாம் போகாமல் இருக்கும். நீங்கள் மடித்து பேப்பர் ரெட்டையாக அப்படிலாம் போட்டிங்கன்னா நிறைய வந்து கரப்பாம்பூச்சிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 1 or 2 தான் வந்து பிளாஸ்டிக்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய கிச்சன் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சீத்ரூ கண்டெய்னர்ஸ் பற்றியும் லேட்டஸ்ட்டாக ஒரு vlog வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஷெல்ஃப் அடுக்கிட்டேன். ஸோ இதை கீழே எடுத்து வச்சிருந்தது உடனே காலி ஆயாச்சு. இப்போ அதே மாதிரி மேல் ஷெல்ஃபையும் அடுக்கிடலாம். இந்த ஷெல்ஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து பக்கத்தில் இதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்க ஒரு ஸ்நாக் ரேக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தொடச்சிட்டேன். இதை டீப் க்ளீன் பண்ணலை, நான் ஜஸ்ட்டு தொடச்சிருக்கேன், ஏன்னா ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதை நம்ம பிரித்து கொட்டியிருக்கோமோ அதை மட்டும் கீழே வச்சுப்பேன், மற்றதெல்லாம் மேலே. ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது எல்லாமே இங்கே வச்சுப்பேன். பிரிக்காத பிஸ்கெட் பேக்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் பேக்கெட்ஸ் அது எல்லாமே வந்து அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த டப்பாலையும் வந்து ஏதாவது ஒரு நட்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான், இந்த ஸ்நாக்ஸ் ரேக்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ க்ளீன் ஆயாச்சு.
நடுவில் இந்த கெட்டில் ஆன் பண்ணியிருக்கேன் க்ரீன் டீக்காக. அந்த பக்கம் ஃபுல் க்ளீனிங் இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்கோ இல்லை வந்து ஹாட்டோ கோல்டோ எது உங்களுக்கு பழக்கமாக இருக்கோ அந்த மாதிரி குடிச்சிட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை 1/2 ஹவருக்கு பதிலாக 45 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ ஆச்சுன்னா நமக்கு அந்த வேலை வந்து போர் அடிச்சிரும். நிறைய திங்ஸ் கீழே இருந்து மெஸ்ஸியாக இருக்கும்போது எப்படா முடிக்க போடும் அப்படின்னு ஆகிடும். இப்போ அந்த டீயை நான் குடிச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் சேம் மெஷர்மெண்ட்டுன்றதுனால நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை அப்படியே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் கீழே இருக்க ஓப்பன் எக்ஸ்டென்ஷன், இதுக்கும் தனியாக மெஷர் பண்ணி இப்போ நான் வந்து செலோ டேப் கீழே ஒட்டி அதே மாதிரி இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது பேப்பர்னே தெரியாது, திக் ஷீட்ஸாக இருக்கிறதுனால. இந்த ரேக் வந்து நான் ஆக்சுவலாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா திறந்து எடுக்கிறதும் ஒரு டைம் கன்சியூமிங்காக இருக்குது, வெளியே இருந்தால் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. அதுக்குமே அந்த ரிமைனிங் ஷீட்ஸை போட்டுடுறேன். இதில் நான் எதுவும் செலோ டேப்பெல்லாம் ஒட்டல, அப்படியே தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஷீட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து பாக்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஆர்டரில் அப்படியே எடுத்து கீழே வைக்கிறதுனால நான் ரொம்ப குயிக்காக அதே மாதிரி எடுத்து மேலே வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எந்த ஷெல்ஃப் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே கீழே வச்சுருங்க. அது வேண்டாதெல்லாம் அந்த இடத்துல டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி எடுத்து மேலே வச்சிடலாம். எல்லாமே வச்சாச்சு. அதே ஆர்டரில் எப்பயுமே நான் அரேஞ்ச் பண்ணுறதுனால அந்தந்த பொருள் அந்தந்த டப்பாவில் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஷெல்ஃப் லைனர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் கிச்சன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரௌன் ஷீட்ஸோ இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் போடலாம், காத்தோட்டமாக இருக்கிறதுனால. க்ளோஸ்டு கேபினெட்ஸ்னால் அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். நியூஸ் பேப்பர் வாசனைக்கு ப்ரௌன் பேப்பர் வாசனைக்கெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி நிறைய வரும். அதனால தான் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த பக்கம் இருக்க எக்ஸ்டென்ஷன், உப்பு, புளி, மசாலா எல்லாமே போட்டு வச்சுருக்கிறது, அதையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே ஷீட் போட்டு. இந்த ஆர்கனைசரில் தான் நான் வந்து குக்கர் வெயிட் அதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன். எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கும். வாஷ் பண்ணும் போதும் இதுலேருந்து எடுத்து அந்த 4-5 வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த ரொட்டீன் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வால் ஃபிக்சரும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் கார்னர் ஸ்டாண்ட்ஸ் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் எண்ணெய்க்கெல்லாம். இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். கேஸ் ஸ்டவோட லெஃப்ட் சைடு இருக்க ஷெல்ஃப்ஸ் இப்போ பார்த்துருங்க, ஒரு ஓவர்வியூ. கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு டூர் அப்லோட் பண்ணுறேன். இது அடுப்போடு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நீட்டாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. உங்களோட கிச்சனையும் இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கீங்க இல்லை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, புது மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோஸையோ இல்லை வீடியோஸோ வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்க்கலாம், ஷேர் பண்ணுறேன். நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி டம்ப் பண்ணாதீங்க. என்ன திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதை மட்டும் கீழே யூஸ் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க. ஆர்கனைசர்ஸ் நிறைய இருந்தாலும் அடைப்பாக இருக்கும். கண்டெய்னர்ஸ் இல்லை ஆர்கனைசர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வர்த்தாக லாங் லைஃப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே சின்ன மாடுலர் கிச்சன் இருக்கிற இந்தியன் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கிச்சன் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸையோ இல்லை என்ன பெஸ்ட் ஆர்கனைசராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை உங்கள் கிச்சனில் வச்சுருந்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைனா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ மெயில் ஐடியை கொடுக்குறேன். உங்கள் கிச்சன் இமேஜஸோ வீடியோஸையோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிச்சன் கிளீனிங் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் போட்டதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.
நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.